ஹலோ மக்களை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது கிலோமீட்டர் செக் பண்ண போகிறோங்க. ஓகேங்களா, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, என்னென்ன மூலம் எவ்வளோ கிலோமீட்டர் கிடைக்குன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அங்கே எடுத்தால் நீங்கள் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நம்மகிட்ட சார்ஜ் பார்த்தீங்கன்னா 85% இருக்குது. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 126 கிலோமீட்டர் போகணும்னு சொல்லுது. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நார்மல் மோட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம எக்கோ மோடுக்கு மாற்றிக்கிறோம். ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. பேட்டரி 85% இருக்குது. ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 160 போன் போட்டிருக்கு. ஓகேங்களா, டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 2167 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகேங்களா, ஓகே, இப்போ வாங்க நம்ம ஒரு கிலோமீட்டர் ஓட்டி பார்ப்போம். எவ்வளோ பர்சன்ட் சார்ஜ் முடியுது, எவ்வளோ ரேஞ்சு மாறுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டருக்கு மேலே போகாது. ஓகேங்களா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறேன். பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா 40 வந்துருச்சுங்களா. இதுக்கப்புறம் பாருங்க, நான் ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன். 43க்கு மேலே போகவே போகாது. வண்டி பார்த்தீங்கன்னா இழுத்து நிற்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு, அதாவது எக்கோ மோட்ல இதான் டாப் ஸ்பீடுங்க. 40 to 43 இதுதான் டாப் ஸ்பீடு. ஓகேங்களா, இப்போ நம்ம எக்கோ மோட்லயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 meters 3 meters வந்திருக்கோம். நம்ம அப்படியே ஒரு 1 கிலோமீட்டர் போய் பார்க்கலாம். ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டவுன் ஆயிடுச்சு. .5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் சார்ஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு. 35 பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்பீடு. இன்னும் 6 கிலோமீட்டர், 0.6 கிலோமீட்டர் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா 2 அதாவது கிலோமீட்டர் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கம்மியாயிருக்கு. ஓகேங்களா, அப்படிதான் நம்ம கால்குலேஷன் போட்டு பார்த்து தான் பண்ணணும். ஓகேங்களா, இது பேட்டரி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை. ஒன் கிலோமீட்டர் தாண்டிட்டோம். இன்னும் பேட்டரி பார்த்தீங்கன்னா 1% இறங்கல, எக்கோ மோட்ல. ஓகேங்களா, எவ்வளோ கிலோமீட்டருக்கு 1% கம்மியாகுதுன்னு பார்க்கலாம். 1.1 போயிருச்சு. .3 வந்துருச்சு. .4 அவ்வளோதாங்க. 1.5 வருதுங்க ஒரு ரேஞ்சுக்கு. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா அது இன்னும் கம்மி ஆகலை, ஏன்னா டக்குன்னு நிறுத்திட்டோம்ல. இப்போ போனீங்கன்னா 1.6 வரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா 1.5ல நின்றுக்குச்சு. அதாவது வண்டி நிறுத்திங்காட்டி அது ரவுண்ட் ஆஃப் 5 வருது. ஓகேங்களா, அதாவது எக்கோ மோட்ல பார்த்தீங்கன்னா அதாவது 1.5 கிலோமீட்டருக்கு 1% சார்ஜ் குறையுது. ஓகேங்களா, ஓகே மக்களே, இப்போ நார்மல் மோடுக்கு நம்ம எவ்வளோ போகுதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது ரீசெட் பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு கீ ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா, அதாவது பார்க்கிங் மோட்லேருந்து எடுக்க சொல்லுது. டிஃபால்ட்டாக நார்மல் மோடில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 84% இருக்குது. 175 கிலோமீட்டர் போகும்னு சொல்லுது நார்மல் மோடில். ஓகேங்களா, இப்போ 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ % சார்ஜ் முடியுதுன்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா அப் டு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும். ஓகேங்களா, 80 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா சர்வசாதாரணமாக அடிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா தெரியும். ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நல்லா போகும். ஓகேங்களா,
நான் ஒரு 50-60 மெயின்டைன் பண்றேன். அது என்ன 0.6 கிலோமீட்டரோட முடிஞ்சது. 84% இருக்கு. ஆனா கீழே ஒரு ரேஞ்ச் பாத்தீங்கன்னா மாறிடுச்சு. .8 கிலோமீட்டர் வந்துருச்சு. 84 அப்படியே இருக்கு. ஒன் கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். 84% இன்னும் 1% குறையவே இல்லை. ஒரு ஷார்ட்கட்டில் போடுறோம் வண்டியை. ஆனால் 1% கம்மியாகணும் போதுங்க. 1.1 போயிடுச்சு 84%ல. ஓகேங்க. 1.2 வருதுங்க. அப்போ ஒரு 50லயே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 1.5 வருது. 1.2 வருது. 1.2. ஓகே, என்ன நார்மல் மோடில். ஓகே, இப்போ வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பியும் ஸ்போர்ட்ஸ் மோடில் ட்ரை பண்ணி பார்ப்போம். திருப்பி ரீசெட் பண்ணிடுறோம். 83% இருக்கு. ஓகே, பார்க் மோடில் இருக்கு. ஆன் பண்ணிக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு மாற்றிட்டேன். நான் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு மாற்றிட்டேன். ரேஞ்ச் 83%ல 109 கிலோமீட்டர் போகுதுன்னு சொல்லுது. வாங்க 1%க்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகுதுன்னு பார்த்துக்கலாம். நான் திருப்பிக்கிறேன். இதோட ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா நான் 110 வரைக்கும் போயிருக்கேன். ஓகேங்களா, 110 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பயங்கரமாக இருக்கும். போகிறதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்பீடு பயங்கரமாக போகுது. பிக்கப் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு டபுளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 83% இருக்கு. 0.1 கிலோமீட்டர் போயிடுச்சு, கிராஸ் ஆயிடுச்சு. அப்போ 0.1 இருக்கு. 83% அப்படியே இருக்கு. ஆங்க 83%ல நான் ஏன்னா இந்த ரோடு கம்மியா இருக்காட்டி அதே மாதிரி ரேஞ்சு கம்மியா தான் செக் பண்ண முடியும். நான் ஒரு 60 to 70 மெயின்டைன் பண்றேன். 0.3 வரணும். .5 கிலோமீட்டர் கிராஸ் ஆயிடுச்சு. .7 கிலோமீட்டர் கிராஸ் ஆயிடுச்சு. .10 கிலோமீட்டர் கிராஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், 1 கிலோமீட்டர் வரப்போகுது. 1 கிலோமீட்டர் வந்துருச்சு. .2 ஓகேங்க. இதுதான் ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 1.2 தான். அது நார்மல் மோட்ல கிடைக்கிற இதை கிடைக்குது. ஓகேங்களா, 1.2 1.3 கிடைக்குது ஸ்போர்ட்ஸ் மோட்ல. அதாவது ஆவரேஜா ஓட்டினா வண்டிய. நான் செக் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடுங்க. ஓகே மக்களே,
பாத்தீங்கன்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பர்சன்ட் ஆவரேஜா ஓட்டினோம்னா, அதாவது 3 மோல்ல நம்ம ஆவரேஜா ஓட்டினோம்னா நம்மளுக்கு அந்த ஒரு 1 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா 1.5 to 1 கிலோமீட்டருக்கு 1% சார்ஜிங் இருக்கும். அதாவது 1.5 போகுது ஈக்குவலா. நான் எப்படின்னு ஒரு கால்குலேஷன் மாதிரி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஆனா நான் டெஸ்ட் பண்ணது எல்லாமே ஆவரேஜுங்க. நான் 3 வீடியோ வேணா ஏதோ ஸ்ட்ரெயிட் ரோட் கிடைச்சதுன்னா கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டி எவ்வளவு ரேஞ்ச் கிடைக்குதுன்னு வேணா நான் பார்த்து சொல்றேன். ஓகேங்களா? இதுல ஆவரேஜ் இப்ப செக் பண்ணது எல்லாமே ஆவரேஜுங்க. எக்கோமல்ல அவ்வளவுதான். எக்கோமல்ல என்ன பண்ணாலும் 40 தாண்டாது. ஓகேங்களா? ஸோ எக்கோமல்ல எப்படி பார்த்தாலும் அந்த 1.5 அந்த ரேஞ்ச் கிடைக்கும். ஓகேங்களா? அதுவே நார்மல் மோட்ல பாத்தீங்கன்னா ஒரு 80 வரைக்கும் க்ரூஸ் பண்ணலாம். நான் ஒரு 50, 60 அந்த மாதிரில ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த ரோடு அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி நான் ஆவரேஜ் ஸ்பீடு ஆவரேஜா எப்படி ஓட்டணுமோ அதுக்கான கால்குலேஷன் நான் சொல்லிடுறேன். அதே ஸ்போர்ட்ஸ் மோட் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பீடு நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுவுமே நான் ஆவரேஜ் 60ல ஓட்டங்காட்டி அது பாத்தீங்கன்னா 1.3 தான். 1.3 கிலோமீட்டருக்கு 1% சார்ஜ் பண்ணிடுற மாதிரி சொல்லுது. ஓகேங்களா? ரொம்ப நல்லா இழுத்து ஓட்டினா உங்களுக்கு நல்லா சார்ஜ் இறங்கும். நான் ஏதோ நல்ல ஃப்ரீயான ரோடு கிடைச்சதுன்னா உங்களுக்கு டீட்டெயிலா வேணா டீட்டெயிலா போடுறேன். ஓகேங்களா? ஓகே மக்களே, இதுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுவீங்க. சேனல் புதுசாக வந்தா மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஓகே, மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.